Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 37 பார்க்க போகிறோம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 37. இதில் என்ன அப்படின்னா கேண்டிலிவர் பீமோட டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷனுக்கு ஸ்லோப் என்ன, டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன, ஸ்லோப் ஃபார்முலா என்ன, டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, என்ன பீமுக்கு, கேண்டிலிவர் பீமுக்கு டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷன்ஸில் ஸ்லோப் என்ன, டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படிங்க பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லோப் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். மொத்தம் 7 கண்டிஷன் பார்க்க போகிறோம். அதில் ஸ்லோப் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் லோடட் ஃப்ரீ எண்டில், கேண்டிலிவர் பீம்னா ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாகவும் ஒரு எண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். அதில் பாயிண்ட் லோட் ஃப்ரீ எண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் என்ன அப்படின்னா PL² / 2EI. என்னது, PL² / 2EI. அதே பாயிண்ட் லோட் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா, சென்டரில் பாயிண்ட் லோட் இருந்துச்சுன்னா PL² / 8EI. ஒன்று சொல்லலாமா, பாயிண்ட் லோட் வந்து ஃப்ரீ எண்டில் இருந்துச்சுன்னா PL² / 2EI, சென்டரில் இருந்துச்சுன்னா PL² / 8EI. முடிஞ்சா, அதுக்கடுத்து யூடிஎல் ஃபுல் லென்த்துக்குமே இருந்துச்சுன்னா WL³ / 6EI. WL³ / 6EI ஸ்லோப்புக்கு. என்னது, WL³ / 6EI. அது யூடிஎல் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் மட்டும் இருந்துச்சுன்னா, யூடிஎல் வந்து ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா WL³ / அங்கே 6EI பார்த்தோமா, இங்கே 48EI. என்னது, 48EI. அதுக்கடுத்து ஃப்ரம் சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா 7WL³ / 48EI. 7WL³ / 48EI. இந்த 5 கண்டிஷன் சொல்லலாமா, ரெண்டு தான். ஒன்று பாயிண்ட் லோடு, இன்னொன்று யூடிஎல். பாயிண்ட் லோட் ஃப்ரீ எண்டில் இருந்துச்சு அப்படின்னா என்னது, PL² / 2EI. PL² / 2EI. அது சென்டரில் பாயிண்ட் லோடு இருந்துச்சு அப்படின்னா கேண்டிலிவர் பீமில் PL² / 6EI, 8EI. PL² / 8EI. அது யூடிஎல் ஃபுல் லென்த்து ஆக்ட் ஆச்சுன்னா WL³ / 6EI. WL³ / 6EI. ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் மட்டும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL³ / 48EI. அது இது சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL³ 7WL³ / 48EI. கிளியரா? அதுக்கடுத்து யூவிஎல் ஃபோர்ஸ் அட் மேக்ஸிமம் சப்போர்ட். யூவிஎல் லோடு மேக்ஸிமம் அட் சப்போர்ட். அதாவது இதான ஃப்ரீ எண்டு, இந்த சப்போர்ட்டில் மேக்ஸிமம் ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு PL³ / 8EI. பிங்கிற லோடு, டபிள்யூங்கிற லோடு தான், அதுவும் இல்லை. PL³ / 8EI. PL³ / 8EI. அதுக்கடுத்து கிளாக் வைஸில் மொமெண்ட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன, ஃபிக்ஸ்டு இது கேண்டிலிவர் பீம் கிளாக் வைஸ் மொமெண்ட் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ML/ EI. ML மொமெண்ட் இன்ட்டு லென்த் / EI. ஓகேவா, இந்த 7 தான் சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பு, கேண்டிலிவர் பீம் ஒன்ஸ் அப்படியே ஆர்டராக ரீகால் பண்ணுங்க. நிறையா ஃபார்முலா WA படிப்போம், கன்ஃபியூஸ் கண்டிப்பாக ஆகும். எதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண தெரியாது. ஒன்ஸ் 2-3 டைம் நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் மைண்டில் தெளிவாக நிற்கும். நான் சொல்கிறது ரிவைஸ் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்ட்டு தான். கேண்டிலிவர் பீம்னா ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஃப்ரீ எண்ணில் ஒரு பாயிண்டோட ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஸ்லோப்பு PL² / 2EI. PL² / 2EI. அதே பாயிண்டோட சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா PL² / 8EI. அதுக்கடுத்து ஒரு யூடிஎல் ஃபோர்ஸு, யூடிஎல் அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோர்ஸு, அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL³ / 6EI. ஃபிக்ஸ்டில் இருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL³ / 48EI. சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 7WL³ / 48EI. அது இது யூவிஎல் ஃபோர்ஸ். யூவிஎல் அப்படின்னா சப்போர்ட்டில் மேக்ஸிமம் யூடிஎல் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே என்னது PL³ / 8EI. PL³ / 8EI. அது இது ஃப்ரீ எண்டில் ஒரு மொமெண்ட் கிளாக் வைஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ML/ EI. ML/ EI. கிளியரா? அதுக்கடுத்து இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது கேண்டிலிவர் பீமில், அதில் ஃப்ரீ எண்டில் ஆகும்போது ஃப்ரீ எண்டில் ஒரு லோடு ஆக்ட் ஆச்சோம்னா டிஃப்ளெக்ஷன் என்னன்னா PL³ / 3EI. இங்கே க்யூப் ஆகுது, இங்கே 3 வருது. மேலே க்யூப் ஆகுதுன்னா கீழே 3 வருது. PL³ / 3EI.
அதுக்கடுத்து சென்ட்ரல் ஆக்டர்ஸ் அப்படின்னா 5 PL cube divided by 48A. 5 PL cube divided by 48A. இன்னொரு டைம் சொல்லுங்க. 5 PL cube divided by 48A. இங்கே அப்படியே தான் PL cube divided by EA இருக்கு. இங்கே 5/48 வருது. அங்கே 1/3 இருக்குல்ல, இங்கே 5/48. அவ்வளோதான். இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃப்ரீ கேண்டிலர் பீமில் பாயிண்ட் லோடு வந்து ஃப்ரீ அண்ட் லாக்ட் ஆச்சுன்னா PL cube divided by 48 3A. PL cube divided by 3A. அது இங்கே வரும்போது 5 PL cube divided by 48A. அடுத்து யூடிஎலுக்கு போகிறோம். யூடிஎல் டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே 4 ஆகிடும். பாயிண்ட் லோட்னா 3, இங்கே வந்து 4 ஆகிடும். ஓகேவா? அப்போது எல்லாமே தான் WL/4 WL/4 WL/4. நார்மலாக ஃபுல் லென்த்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா 1/8 WL/4/EAன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக எல்லாமே காமன் என்ன அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. WL/4 டிவைட் பை EA காமன். யூடிஎல் ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆச்சுன்னா 1/8. யூடிஎல் வந்து ஃபிக்ஸ்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஆக்ட் ஆச்சுன்னா 7/384. 7/384 WL/4 டிவைட் பை EA. அதே யூடிஎல் சென்டர்லேருந்து ஃப்ரீ ஹேண்ட் வரைக்கும் போச்சுன்னா 4/384. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? 1/8 அதுக்கடுத்து என்னது 7/384 4/384. மற்றெல்லாம் காமன் WL/4 டிவைட் பை EA. கிளியரா? அதுக்கடுத்து யூவிஎல் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் PL/3 டிவைடட் பை EA. இங்கே 5/48. நடுவே சொல்லிடுங்க. இது அப்படியே தானே வருது. PL cube இங்கே PL cube டிவைட் பை EA. இங்கே வந்து 5 வரதுனால கீழே 48 வந்துடுது. 5 வரதுனால கீழே 48. கிளியரா? அதுக்கடுத்து இங்கே 8 அங்கே 48 ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே 5 இங்கே 8 அங்கே 48. கிளாக் வைஸில் அப்படின்னா இங்கே இது அப்படியே 2 வந்துடும். ML இருக்குது. அப்போ ML² டிவைட் பை 2EA. ML² டிவைட் பை 2A. டிஃப்ளெக்ஷன் சொல்லலாமா? டிஃப்ளெக்ஷன் ஒரு கேண்டிலர் பீம் இருக்குது. அதில் ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சோம்னா PL cube டிவைட் பை 3EA. இங்கே L² வரும். L cube டிவைட் பை 3EA. அதுக்கு சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும்? அங்கே வந்து PL cube டிவைட் பை EA. இங்கே 5/48. 5/48. அடுத்து 3 கண்டிஷன். யூடிஎல் ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆச்சோம்னா காமனான யூடிஎல் வந்தாலே WL/4 டிவைட் பை EA. ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆச்சுன்னா 1/8. அதில் வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் வந்துச்சுன்னா 5/3 என்னது 7/384. அது இது சென்டர்லேருந்து லாஸ்ட்டு போச்சுன்னா 4/384. நான் காமனாக வந்து WL/4 டிவைட் பை EA. அதுக்கடுத்து வந்து என்னது யூடிஎல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு எண்டில் இருந்துச்சுன்னா என்னது PL cube டிவைட் பை EA. இங்கே வந்து என்னதுக்கு L cube அங்கே வந்து என்னது 5/48 வரும். 5/48. இங்கே 8 அங்கே 48 அப்படி ஞாபகம் வச்சுன்னா லாஸ்ட் என்னது ML² டிவைட் பை 2EA. கிளியரா? இது ஒன்று ஆர்டர் சொல்லலாமா? ஒன்ஸ் நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. எந்த ஆர்டர் ரிவைஸ் பண்ணோம் அதே ஆர்டரில் படிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். நமக்கு டேரக்ட் ஃபார்முலாவே உங்களுக்கு கேட்கலாம். அதனால தான் இப்போ சொல்கிறேன். கேண்டிலர் பீமில் ஒரு 7 கண்டிஷன் பார்த்தோம். என்னென்ன கண்டிஷன் ஃபஸ்ட் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் லோடு 2 கண்டிஷன். கேண்டிலர் பீம்னா ஒரு 2 ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு 2 ஃப்ரீ எண்டாகவும் இருக்கும். பாயிண்ட் லோடு ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன? பாயிண்ட் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன? ஸ்லோப் என்ன? டிஃப்ளெக்ஷன் என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு வந்து 3 பார்த்தோம். ஒரு 2 ஃபிக்ஸ்டாகவும் இன்னொரு 2 ஃப்ரீ எண்டாகவும் தான் கேண்டிலர் பீம். ஃபுல் லென்த்துக்குமே பீமில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்னது? அது ஸ்லோப் என்ன? டிஃப்ளெக்ஷன் என்ன? ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் யூடிஎல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன? ஃப்ரீ எண்ட் சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் யூடிஎல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன? 3 கண்டிஷன். அடுத்து என்ன? யூவிஎல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லோடு வந்து சப்போர்ட்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் ஸ்லோப் என்ன? டிஃப்ளெக்ஷன் என்ன? அதுக்கடுத்து மொமெண்ட் கிளாக் வைஸ் மொமெண்ட் வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்லோப் என்ன? டிஃப்ளெக்ஷன் என்ன? கிளியரா? நார்மலாக ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்லோப் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸ்லோப் அப்படிங்கிறது PL² டிவைட் பை 2EA. PL² டிவைட் பை 2EA. அதே சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா PL² டிவைட் பை 8EA. PL² டிவைட் பை 8EA. அது யூடிஎல் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆச்சுன்னா WL cube டிவைடட் பை 6EA. WL cube டிவைட் 6EA. அதே ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் மட்டும் போச்சு அப்படின்னா WL cube டிவைட் பை 48EA. WL cube டிவைட் பை 48EA. சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா 7 WL cube டிவைட் பை 48EA. 7 WL cube டிவைட் பை 48EA. யூவிஎல் ஃபிக்ஸ்ட் எண்டில் மேக்ஸிமம் லோடு இருந்துச்சு அப்படின்னா PL cube டிவைட் பை 8EA. PL cube டிவைட் பை 8EA. மொமெண்ட் கிளாக் வைஸாக ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ML டிவைட் பை EA. ML டிவைட் பை EA. அடுத்து டிஃப்ளெக்ஷன் போகலாமா? டிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம்? ஒரு சிம்பிள் சப்போர்ட் கேண்டிலர் பீம் இருக்குது. ஃப்ரீ எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாகவும் ஃப்ரீ எண்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா லோடு வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா PL cube டிவைட் பை 3EA. PL cube டிவைட் பை 3EA. அது இது சென்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன 5 PL cube டிவைட் பை 48EA. 5 PL cube டிவைட் பை 48EA.
அது ஃபுல் லென்த்துக்கு யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நார்மலாக யூடிஎல் வந்தாலே WL/4/EI. நார்மலாக ஃபுல் லென்த்துக்கு அப்படின்னா 1/8. அது இது நமக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் போச்சு அப்படின்னா என்ன சொன்னோம் 7/384 7/384 WL/4/EI. அதே இது ஃப்ரீ சென்டர்லேருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னா 4/384 WL/4/EI. முடிஞ்சா அதுக்கடுத்து UVL ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா PL3 5/48 PL3/EI 5/48 PL3/EI. லாஸ்ட்டாக கப்புள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஐ மீன் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது ஃப்ரீ எண்டில் அப்படின்னா ML²/2EI. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு தடவை நோட் எடுத்து தெளிவாக ரஃப் நோட்டில் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் தெளிவாக இருக்கும், மறக்கவே மறக்காது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டட் ஒன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பா.